Welcome to my channel. Thank you so much for watching my video. இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா hair straightening. நான் எப்படி hair straightening பண்றேன் அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். இந்த மிஸ்டேக்ஸ்லாம் வந்து hair straightening பண்ணும்போது அவாய்ட் பண்ணனும் அப்படிங்கறதையும் நான் சொல்றேன். அதுக்கு அப்புறம் நான் என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்றேன், என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றேங்கறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். இப்போ என்னோட ஹேர் வந்து ஏற்கனவே நான் வந்து ஷாம்பு ப்ளஸ் கண்டிஷனர் போட்டு நான் வாஷ் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ஷாம்பு வந்து நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்னன்னா, இங்க ஓபன் பண்ணி பார்த்தனா அப்படியே உள்ளலாம் ஆயில் இருக்கும். அப்படியே நீங்க அப்படியே அந்த ஆயில் அப்படியே நீங்க விட்டீங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து ரொம்ப வரும். ஏன்னா வந்து நானும் அந்த மிஸ்டேக்ஸ் வந்து நிறைய பண்ணியிருக்கேன். அதனால நல்லா க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் கண்டிஷனர் வந்து நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் வந்து இங்கே எல்லாம் அப்ளை பண்ணுவாங்க, அங்கே அப்ளை பண்ணக்கூடாது. அப்போ வந்து இன்னும் ஹேர் மண்டை வந்து அங்கேருந்து மண்டையாக முடி ஒட்டிகிட்ருக்கோம். அதனால் இங்கே மட்டும் போட்டால் போதும். எனக்கு வந்து ஹேர் வந்து ரொம்ப தின்னிங் ஹேர் தான், ரொம்ப வால்யூம் கிடையாது. என்னோட ஐ லாஸ் ஸோ மச் ஹேரை நான் வந்து ஐம் ட்ரைங் டு மேனேஜ் அண்ட் ட்ரைங் டு மெயின்டைனிங் இட் வித் ரைட் ப்ராடக்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து எப்படி ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணுறதோட வந்துட்டு எப்படி கொஞ்சம் வால்யூம், ஓரளவு வால்யூம் இந்த ஃப்ரண்ட்டில் நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். வந்து எனி வால்யூம் ஸ்ப்ரே வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இது என்னென்னா ப்ரொஃபஷனல் ஹேர் ஸ்டைலிங் பேம்பு 48 hours சஸ்டைனபிள் வால்யூம்ஸ் ஸ்ப்ரே. இட்ஸ் ஃப்ரீ ஆஃப் பேரபன்ஸ் அண்ட் சிந்தட்டிக் கலர். இது எனக்கு வந்து இதை போட்டேன்னா 2 days வந்து எனக்கு நல்ல வால்யூம் கொடுக்கும் ஹேர். இந்த இடத்துல இங்கே எனக்கு ஹேர் ரொம்ப கிடையாது. இட்ஸ் ஹெரிடிட்டி டு. இட்ஸ் நாட் எக்ஸ்பென்சிவ். இது வந்து நான் காஸ்கோவில் தான் வாங்கினேன். ஸோ செக் இட் அவுட். பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர் கொஞ்சம் வெட்டாக தான் இருக்குது. நான் லைட்டாக கோம் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது ஹேர் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்ப்ரேயை வந்து நான் இந்த ஏரியாவில் அப்ளை பண்ணிடுவேன். இப்போ ஹேர் ட்ரை பண்ணுறது. திஸ் இஸ் டைசானோட ஹேர் ட்ரையர். ஸோ இட் ஹெல்ப்ஸ் டு ப்ரிவெண்ட் ஹேர் லாஸ். இது வந்து எக்ஸ்ட்ரீம் ஹீட் கொடுக்காதனால இதை நான் யூஸ் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் என்ன நீங்கள் ஹேர் ட்ரையர் இருக்கோ நீங்கள் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதுதான் யூஸ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. ஓகே, இப்போ நான் ஹேர் ட்ரை பண்ணி முடிச்சிட்டேன். எங்கேயும் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ ஐ எம் குட் டு கோ. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ளாட் கோம்பு இல்லைன்னா வந்து எனி ரெகுலர் கோம்பு எடுத்துகிட்டு நீங்கள் வந்து கோம் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சிக்கலாக எடுத்துகிட்டு இப்போது நான் ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணுற டூல் வந்து இது டிஎன்ஏ ஹேர் டூல். இது செராமிக் ஹேர் ஸ்ட்ரைட்னர். இதுதான் யூஸ் பண்ணணுன்ட்டு இல்லை. உங்ககிட்ட என்ன ஹேர் ஸ்ட்ரைட்னர் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். உங்ககிட்ட ஹேர் ஸ்ட்ரைட்னர் இல்லைன்னா நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எனி ஹேர் ஸ்ட்ரைட்னர், பட் மேக் ஷூர் வந்து அது செராமிக்காக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல் வந்து ஈஸியாக இருக்கும். தென் டெம்பரேச்சரும் உங்களுக்கு வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சில ஹேர் ஸ்ட்ரைட்னரில் வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இருக்காது. அதனால் வந்து ஹேர் டேமேஜ் வந்து ரொம்ப ஆகும். ஏன்னா வந்து அது எக்ஸ்ட்ரீம் ஹீட் கொடுக்கும். அதனால் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த டெம்பரேச்சர் செட் பண்ணுறது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஹேர் திக்னஸ். இப்போ வந்து ரொம்ப ஹேர் திக்காக இருக்கிறவங்க they can go 400 or above. ரொம்ப தின்னாக இருக்கிறவங்க ஸ்டே பிட்வீன் 300 to 350. அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து உங்கள் ஹேரை செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 375 யூஸ்வலாக வைப்பேன். ஸோ அதுதான் இதில் வச்சுருக்கேன். ஹேர் ப்ரொடெக்ட் பண்ணணும் அந்த அயர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ நான் 2 ப்ராடக்ட் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அந்த Argan Oil Protect and Prevent Spray இது. இல்லைன்னா வந்து த பம்பிளோட ப்ரைமர். அதுவும் வந்து ஹீட் அண்ட் யூவி ப்ரொடெக்டிவ் ப்ரைமர். உங்கள் லோக்கல் ஸ்டோரில் என்ன ப்ராடக்ட் வந்து ஹேர் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? பம்பிள் வந்து யூஸ் நீங்கள் ஃபுல்லும் ஹேரில் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இல்லைன்னா செக்ஷன் பை செக்ஷன் எடுத்தும் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். உங்களோட கம்ஃபர்ட் தான், எல்லாமே உங்களோட கம்ஃபர்ட் தான். நான் இப்போ எல்லாம் ஸ்ப்ரே பண்ணிட்டேன். ஸோ ஐ திங்க் இட்ஸ் எனஃப்.
நெக்ஸ்ட்டு வந்து செக்ஷனிங் எடுக்கிறேன். இந்த மாதிரி ஏதோ ஒரு crocodile கிளிப்பாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா இந்த மாதிரி எந்த கிளிப்பாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணி இந்த ரிமைனிங் இதை வந்து பின்னாடி பாதியாக பிரிச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் இந்த சைடு வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போது வந்து ஹேர் இது பண்ணும்போது பேக் சைட்லேருந்து வந்தீங்கன்னா இட் வுட் பி மச் பெட்டர். ஏன்னா நீங்கள் வந்து ஹேர் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணி இதை பேக்கில் அப்படியே போட்டுகிட்டே வரலாம். நம்ம இப்படி பண்ணிவிட்டு இந்த மாதிரி செக்ஷனிங் பண்ணி ஹேர் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா வந்து நிறைய பேர் பண்ணுற தப்பு வந்து, ஏன்னா நானும் ரொம்ப வருஷமாக அந்த தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஃபாஸ்ட்டாக இப்படி ஹேர் ஸ்ட்ரெயிட் சர்ன்னு இப்படி பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தயவுசெய்து பண்ணாதீங்க. ஏன்னா வந்துட்டு அப்படி ஃபாஸ்ட்டாக போகும்போது வந்து அந்த ஹீட் வந்து ஹேருக்கு வந்து கரெக்டாக கிடைக்காது. இப்போ வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்துட்டு சரியாக வராது. ரிசல்ட் சரியாக வராதுங்கிறதுனால என்ன பண்ணுவீங்க, அகெயின் திரும்ப ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அது என்ன ஆகும்னா ஹேர் டேமேஜ் தான் ஆகும். அதனால் ஸ்லோவாக மேலேருந்து கீழே வரைக்கும் ஸ்லோவாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு பாஸ்லேயே வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். டிபெண்ட்ஸ் திக்னஸ் ஆஃப் த ஹேர் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த வந்து எப்படி உங்களுக்கு ரிசல்ட் வேணுங்கிறது. சூப்பர் ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னா ரொம்ப ஸ்லிம் தின்னிங்காக எடுக்கணும். இல்லை எனக்கு ஓரளவு என் ஹேர் வந்து ஸ்மூத்திங்காக இருந்தால் மாதிரி போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஓரளவு திக்காகவே நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்குன்னு ரொம்ப திக்காக எடுக்காதீங்க. அப்போ வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங் வந்து சரியாகவும் இருக்காது. இப்போ நான் வந்து இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். மேக் ஷூர் டு கோ ஸ்ட்ரெயிட்டாக போய் இப்போ இயர் டு இயர் செக்ஷன் இந்த செக்ஷன் பார்ட் வரும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சைடு இப்படி ஹேர் எடுத்துக்கோங்க. ஹை டெம்பரேச்சர் வச்சாதான் வந்து கண்டிப்பாக பேர்ன் ஆகும். இதை வந்து ஸ்ட்ரெயிட்டன் பண்ணும்போது ஏதாவது புகை மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து ஹேர் பேர்னிங்காக கூட இருக்காது. ஏன்னா வந்து இந்த ஸ்ப்ரே போட்டிருக்கோம். அதே சமயத்தில் வந்து ஹேர் கொஞ்சம் ஈரமாக இருந்தால் கூட வந்துட்டு அந்த மாதிரி உங்களுக்கு புகை மாதிரி தெரியும். அதனால் நீங்கள் பயந்துக்காதீங்க. இப்போ இந்த சைடு பண்ணலாம். இப்போ வந்து இந்த ஃபுல்லும் வந்துட்டு இங்கே என்ன எப்படி பண்ணணும் அதே தான் நான் இந்த சைடும் பண்ண போகிறேன். ரெண்டு சைடு முடிச்சாச்சு. இப்போ நான் ஃப்ரண்ட் சைடு போகிறேன். இந்த சைடு பார்ட்டிங் பண்ணுவேனோ அந்த சைடுக்கு தகுந்தாப்பில் தான் ஹேர் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணுவேன். பட் வந்து ஃபஸ்ட் ஆஃப் வந்து பேக் சைடு பண்ணிப்பேன். இப்போ நான் இந்த சைடு பார்ட்டிங் எடுக்க போகிறேன். அதனால் நான் இப்படி ஹேர் ஸ்டைல் எல்லாத்தையும் இப்படி பண்ணுறேன். நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் செக் இட் அவுட். இப்போ ஃபுல் ஸ்ட்ரைட்னிங் பண்ணி முடிச்சாச்சு. ஐ திங்க் இது கரெக்டாக இருக்குது எனக்கு. லாஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவேன்னா, இந்த ஆர்கன் ஆயில் எனி பிராண்ட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த ஆயில் வந்து நான் அப்ளை பண்ணுவேன் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ். ஏன்னா வந்து இட்ஸ் லீவ்-இன் கண்டிஷ்னர் மாதிரி. ஹேர் ட்ரையாக இருந்துச்சுன்னா கிவ் ஷைன் டு த ஹேர். இதை வந்து இந்த இடத்துலலாம் அப்ளை பண்ணாதீங்க, இந்த இடத்துல மட்டும் அப்ளை பண்ணுங்கள். இப்போ வந்து ஹேர் வந்து நம்ம இந்த ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணி ரொம்ப ட்ரையாக இருக்கிற இல்லைனா நேச்சுரலாகவே ஹேர் ட்ரையாக இருக்கிற ஹேர்ஸ்க்கெலாம் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, அவ்வளோதாங்க ஹேர் ஸ்ட்ரைட். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கிவ் எ தம்ஸ் அப். ஓகே, தேங்க்யூ.